Radio City 91.1 in Ragasiya Police, Vadabagopi 911. Yes, I got the formula. Little bit of orange juice mixed with the phosphorus and lime of liquid petroleum gas and little bit of chalk powder and more of grape juice. Give me this tablet. Wow, I got it. Successful research. பாஸ் என்ன பாஸ் எல்லா இடத்துலயுமே ஆரஞ்சு ஜூஸ் கிரேப் ஜூஸாவே இருக்கு. ஜூஸை வச்சு என்ன பண்றீங்க? செக்ரட்டரி, நீ ஜூஸை பார்க்காத, நான் பண்ண ரிசர்ச்சை பாரு. முக்கியமான ரிசர்ச். ஐ அம் வெரி சக்சஸ்ஃபுல். யா பாஸ், இதனால சர்ச் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன புதுசா ரிசர்ச் பண்றீங்க? அப்படி என்ன பண்ணீங்க? செக்ரட்டரி, ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளு. இந்த ரிசர்ச்சில் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். இதோ பாத்தியா டேப்லெட்? இந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டோம்னா எந்த காலத்துக்கு வேணாலும் போகலாம். 400 BCக்கும் போகலாம், 4000 ACக்கும் போகலாம். இந்த டேப்லெட்டுடைய பேர் மணிலோசின் DS-376. சாப்பிட்டு பார்க்குறியா? பாஸ், என்ன காமெடி பண்றீங்க? பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கே நம்மளால போக முடியல, இதுல எப்படி பாஸ் நம்ம BCக்கெல்லாம் போறது? உனக்கு ப்ரூவ் பண்ணோன்னா நீ எந்த வருஷம் போனோன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை வாயில போட்டுக்கிட்டு வருஷத்துடைய பேரேஜ் மட்டும் சொல்லு. கரெக்டாக அங்கே போய் லேண்ட் ஆகும். 820 BC. வணக்கம் தலைவரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பாத்தியா செக்ரட்டரி, 820 BC வந்த உடனே வாயும் கோணிக்குச்சு, பாஷையும் மாறுது. அதான் இந்த டேப்லெட்டுடைய மகிமை. மணிலோசின் DS-376. பாஸ், எதுக்கு பாஸ் நம்ம காலத்தை விட்டு மாறணும்? அப்படி என்ன பண்ண போறோம்? செக்ரட்டரி, பொதுவாக எல்லாரும் ஃபாரினுக்கு வேலை போய் அங்கே சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் தங்கத்தை வாங்கி காசு பண்ணுவாங்க. ஆனால் நாம் இந்த மணிலோசின் DS-376 டேப்லெட்டை சாப்பிட்டு அந்த காலத்துக்கு போய் அந்த காலத்தில் இருக்கிற கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொத்து கொத்தா பையா தங்க காசுகளை வாங்கி இந்த காலத்துக்கு வந்து சேட்டுக்கடையில் போய் வித்துட்டோம்னா துட்டு நம்ம கைக்கு வரும். எப்படி நம்ம ஐடியா? பாஸ், யூ ஜஸ்ட் ஆசம். பாஸ், எனக்கு அந்த காலத்து ஒட்டியானம் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் முத்து வச்சது. வாங்கி தருவீங்களா? செக்ரட்டரி, முதல்ல வியாபாரத்தை பார்க்கணும். நாம இந்த காலத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத தண்டோரா போட்டு எல்லா ராஜாக்கும் மந்திரிக்கும் தெரிவிக்கணும். அப்புறம் கேஸ் வர ஆரம்பிக்கும். கேஸ் எடுத்த உடனே உனக்கு ஒட்டியான கிரீடமே வாங்கி தரேன் தங்கத்துல. டிட்டா டிடிட்டா. Radio City in Ragasiya Police, Vadabagopi 911. Todarum. Radio City 91.1 in Ragasiya Police, Vadabagopi 911. எங்களுடைய காலத்திற்கு அனுமதி இல்லாமல் வந்ததற்கு உங்களை கைது செய்து மன்னரிடம் ஒப்படைக்கிறோம். மன்னா மீசை முறுக்கோன், இந்த 2 ஜந்துக்கள் நமது காம்பவுண்ட் ஓரமாக சந்தேகத்தின் பேரில் சுத்தி கொண்டிருந்தார்கள். கைது செய்து உடனே உங்கள் முன் நிறுத்துகிறேன். யார் இவர்கள்? கூறுங்கள். என்னது கூறுறது? ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம நீங்க பாட்டுல தரத்தரன்னு புடிச்சு இழுத்துன்னு வந்துட்டீங்க. இதுவே எங்க ஊரா இருந்ததுன்னா ஈவ் டீசிங்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். நான் பெரிய 820 BC வரை இம்சா இருக்கு. யார் இந்த நாரிமணி? ஏன் இவ்வாறு ஓலமிடுகிறாள்? அட்டங்கோயால யார பார்த்து நாரிமணின்ற? மான லெஃப்ட்ல விட்டனா நீ காலமணி அட ஜாகிரதை. ஐயோ செக்ரட்டரி, ஏமா இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்க? இது நம்ம ஊரானா? நம்ம கிட்டத்தட்ட 2800 வருஷம் பின்னாடி வந்து மன்னர் காலத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோம். இதே நம்ம ஊரா இருந்தா ஒரு 50 100 கொடுத்து எஸ்கேப் ஆயிடலாம். இங்கெல்லாம் முடியாது. அவனு வச்சிருக்க ஈட்டியை பார்த்தாலே பயமா இருக்குது. அப்பனே, வினா தொடுத்தது யாம். உங்களுக்குள் என்ன பேச்சு? மன்னா மீசை முறுக்கோன், எனது பெயர் ரகசிய போலீஸ் வடவாகோபி 911. இந்த மியூசிக் நானே வாயில போட்டது. இவள் என் செக்ரட்டரி ஹாசினி. நான் கண்டுபிடிப்பேன், இவள் கண்டுபிடிப்பி. கண்டுபிடிப்பன், கண்டுபிடிப்பி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாம் கேள்விப்பட்டதே இல்லையே. முதலில் நம் அரசவை புலவரை கூப்பிடு. அண்ணா, நீங்க வந்து ஓல்டு டிக்ஷனரி யூஸ் பண்றீங்க. நான் கிட்டத்தட்ட வந்து 2800 வருஷம் முன்னாடி போயிட்டோம். அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் புது வார்த்தைகள் வந்துருச்சு. இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்க டிக்ஷனரியில. சரி, நீ பிரயோகித்த வார்த்தை கண்டுபிடிப்பன், கண்டுபிடிப்பி, இந்த சொற்களின் பொருள்களை எமக்கு விளக்குவாயாக. மன்னா, நீங்க தமிழ் 10th எக்ஸாம் பார்ட் C ஒரு கொஸ்டின் மாதிரி பெருசா கேக்குறீங்க. இது ரொம்ப சிம்பிள் மன்னா. தொலைஞ்சு போனதை கண்டுபிடிச்சு கொடுப்போம். நாம்பளேன்றதால கண்டுபிடிப்பேன், அவ பொம்பளைன்றதால கண்டுபிடிப்பி. அவ்வளவுதானே? அப்படி என்றால் காணாமல் போன எல்லா பொருட்களையும் நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பீர்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஆனா அதுக்கு நாங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் மன்னா. ஃபீஸா? மீண்டும் புரியாத ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணுகிறானே இந்த மானுடன். ஃபீஸ்னா கூலி வாங்குவோம் மன்னா. ஓ, கூலிக்கார பயலானி. மன்னா மீசை முருகன், அப்படிங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியலன்றதுக்காக நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். வேலையை கொடுத்து பாருங்க மன்னா. கச்சா முச்சா கச்சக்குன்னு இப்படி முடிச்சு கொடுத்து உங்களுக்கு பேர் வாங்குறோம் பாருங்க. நாங்க ஃபீஸும் வாங்குவோம். ஓஹோ,
அப்படி என்றால் நான் கட்டிக்கொண்டிருக்கும் லிங்கேஸ்வரன் ஆலயத்தின் மூலவர் சிலையை காணவில்லை. அந்த சிலையை உங்களால் கண்டுபிடித்து தர முடியுமா? அவ்வளவுதான் மன்னா, உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். ஆனா நீங்க பேசும்போது ஸ்ருதி பாக்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்கு மன்னா. மன்னா அதுக்கு முன்னாடி என் செக்ரட்டரி கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா நாங்க வேலையை போய் பார்ப்போம். இன்று முதல் மன்னர் மீசை முறுக்கோன் அன்பாக சுருதி குரலோன் என்று அழைக்கப்படுவார். மன்னர் சுருதி குரலோன். எல்லா காலத்துலயும் இந்த பதவிக்கும் புகழுக்கும் எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்காங்க பத்தியா. வா கேப்ல நம்ம வேலையை பார்ப்போம். Radio City and Ragasiapolis Badavagopi 911 தொடரும். Radio City 91.1 in Ragasiapolis, Vadapagopi 911. பாஸ், இவர்தான் இந்த கோயிலினுடைய ஆர்கிடெக்ட். இவர் பேரு கொலுரு தேவன். வாவ், 2800 வருஷத்துக்கு முன்னாடியே குளிர் வந்துட்டு இருக்குது. வாங்க தேவன். வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும்? மிஸ்டர் தேவன், நீங்க தான் இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்டா? இல்லை, நான் இந்த கோயிலின் ஸ்தபதி. மேட்ரு ஒண்ணுதான். நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க பியூர் தமிழ்ல சொன்னீங்க. இந்த கோயிலை கட்டினது நீங்க தானே? இதில் என்ன சந்தேகம்? சுற்று வட்டாரத்தில் இருக்கும் எல்லா அரசர்களுக்கும் நான் தான் கோயிலை கட்டுகிறேன். மிஸ்டர் கொலுரு தேவன், இந்த கோயில்ல மொத்தம் எத்தனை சிலை வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா மெயின் சிலையை காணும். பாபா பாபா, இந்த மியூசிக் நானே வயல போட்டது. இந்த கோயிலில் 15 சிலைகள் வைப்பதற்கு திட்டமிட்டோம். இந்த தூணில் எனக்கு பிடித்த அழகான பெண் சிலை வேண்டும் என்று கேட்டேன். மன்னர் முடியாது என்று சொல்லிவிட்டார். பாத்தியா செக்ரட்டரி, அந்த காலத்திலேயே ஃபிகர் ஷோக்கு இருந்திருக்குது. என்ன சொல்லி விட்டுருக்கானுங்க பாத்தியா. சரி, மூலவர் சிலை எங்க போச்சு? மிஸ்டர் கொலுரு தேவன், நீங்க தான் அதுக்கு சொல்லும். மூலவர் கோபுரம் எங்கு போயிற்று என்று கேட்டால் பதில் சொல்வேன். சிலையை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அதை வடிக்கும் சிற்பி உளிவேந்தனை தான் கேட்க வேண்டும். பாஸ், இவர்கள் எல்லாம் அரசவை ஊழியர்கள். இப்படிதான் நம்மள டிபார்ட்மெண்டா போக வச்சு தாளிச்சு எடுப்பாங்க. ஏமா 2012 நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தாச்சு. இந்த 800 BCக்கு எல்லாம் நம்ம பயப்படுவோம். உளிவேந்தன் எங்க இருக்கிறான்றத மட்டும் கேட்டு சொல்லு, மத்தத நம்ம பாத்துக்கலாம். டிட்டா டிடிடிடிடா டிஷ். பாஸ், அது ரொம்ப சிம்பிள். உளி சத்தத்தை கேட்டுட்டே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா அவர் கண்டுபிடிச்சிடலாம். பாஸ், கல்லா செதறி இருக்கு. இதுதான் உளிவேந்தனுடைய கடன் நினைக்கிறேன். இங்க வேலை எதுவும் காலி இல்லையே. யார் நீங்கள்? செக்ரட்டரி, பாத்தியா, அந்த காலத்திலேயே வேலை ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்குது. ஹலோ, நாங்க வேலையெல்லாம் தேடி வரல, சிலையை தேடி வந்தோம். நான் இப்போதுதான் உங்களை முதன்முறையாக பார்க்கிறேன். எப்போது நீங்கள் என்னிடம் சிலை வடிக்க கொடுத்தீர்கள்? செக்ரட்டரி என்ன காப்பி வடிகட்டுற மாதிரி கேக்குறாங்க. கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு. உளிவேந்தன் அவர்களே, மன்னர் மீசை முறுக்கோன் கட்டி கொண்டிருக்கும் கோவிலில் உள்ள மூலவர் சிலையை காணவில்லை. என்ன, சிலையை காணவில்லையா? என்ன கூறுகிறீர்கள்? இத பாருங்க உளிவேந்தன், சிலைக்கு பொறுப்பாளி நீங்க தான் கரெக்டா சொல்லணும். எத்தனை சிலை செஞ்சீங்க, எத்தனை மணிக்கு டெலிவரி பண்ணீங்க, மொத்த ஸ்டாக்கையும் எங்க வச்சிருந்தீங்க? நீங்கள் கூறுவதில் பல வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் என் உதவியாளன் மயில் மூக்கனிடம் கேட்டால் விஷயம் தெரியும். என்னடா மயில் மூக்கன் டைனாசர் வாய் அப்படின்ட்டு? பாஸ், அப்படியே எனக்கு 29B பஸ் வர மாதிரியே தெரியுது பாஸ். உங்களுக்கு தெரியுதா? ஐயோ, மாத்திரையோட போர் கம்மியாவதே. இன்னும் 10 நிமிஷம் டைமுக்குள்ள சிலையை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா மன்னன் மீசை முறுக்கோன் கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்காம 2012க்கு போயிடுவோம். கூப்பிடு அந்த மயில் மூக்கனை. Radio City and Ragasiapolis Badavagopi 911 தொடரும். Radio City 91.1 in Ragasiapolis, Vadapagopi 911. எனக்கு தெரியும், உங்களால் எல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தால் நாங்கள் அதை கண்டுபிடித்திருக்க மாட்டோமா? ஐயோ, மாத்திரை கரையிற டைம்ல இவன் வேற கடுப்பேத்துறானே. இன்னும் 9 நிமிஷம் தானே டைம் இருக்கு. செக்ரட்டரி, கூப்பிடுமா அந்த மயில் மூக்கனை. மிஸ்டர் மயில் மூக்கு, கூறுங்கள், யார் உங்களை அனுப்பியது? எங்களை அனுப்பியது உங்கள் தலைவர் உளிவேந்தன். ஒளியை பிடிக்க தெரியாதவன் பேர் உளிவேந்தன். வேலையும் செய்வதில்லை, என்னையும் வேலை செய்ய விடுவதில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயோ, உங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸா? பாஸ், இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. மிஸ்டர் உளிவேந்தன் அண்ட் மயில் மூக்கன், நான் எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு. இது வரைக்கும் விசாரிச்சதுல அந்த சிலை உங்ககிட்ட தான் இருக்குன்றது எனக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மொத்த சிலைக்கு ஆர்டர் நீங்க தான் எடுத்திருக்கீங்க, அந்த சிலையை நீங்க தான் வச்சிருக்கீங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மன்னர் மீசை முறுக்கோன்ட்ட பேசி உங்களுக்கு தண்டனையை டிஸ்கவுண்ட்ல வாங்கி தருவேன். Come on, tell me, another 4.5 minutes is pending. Tell me, I say. சும்மா கூச்சலிடாதீர்கள். மயில் மூக்கா, அந்த சிலை விவரத்தை எடுத்து சரிபார். ஒவ்வொன்றாக படி. விநாயகர் சிலை 2, முருகர் சிலை 1, வள்ளி 1, தேவானை 1, நவகிரக சிலைகள் 9, துர்கை 1, விஷ்ணு 1, தட்சிணாமூர்த்தி 1, காவல் தெய்வங்கள் 4, நாக தெய்வம் 3. செக்ரட்டரி, மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்டோட ரொம்ப பெருசா இருக்குதே. இது தவிர மதில் மேல் வைக்க 500 நந்தி சிலைகளும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மூலவர் சிலை செய்ய உத்தரவு தரவில்லையே. மன்னர் சுருதி குரலோன். என்ன கண்டுபிடிப்பி? சிலையை கண்டுபிடித்து விட்டீர்களா, இல்லை உங்கள் தலைகளை எடுக்க வேண்டுமா? மன்னர் மீசை முறுக்கோன்,
நீங்கள் உங்கள் மூளையை கொஞ்சம் முறுக்கி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. மன்னா, உளிவேந்தனிடம் நீங்கள் மூலவர் சிலை செய்வதற்கு உத்தரவே தரவில்லை, பிறகு எப்படி வரும் சிலை? என்னது, மூலவர் சிலை செய்ய உத்தரவு தரவில்லையா? சிலை செய்ய உத்தரவு தராமலே சிலை காணாமல் போய்விட்டதா என்று கூறினேன். நீதி தவறி விட்டேனா? மன்னா, நீங்க நீதி தவறுனா பரவாயில்ல, பேமெண்ட் தவறாம கொடுத்துருங்க. டிட்டா இன்னும் 2.5 நிமிஷம் தான் இருக்குது மன்னா. இந்தாருங்கள், பிடியுங்கள் பொற்காசுகளை. உளிவேந்தா, இவர்களுக்கு நன்றி கூறும் விதத்தில் கண்டுபிடிப்பி சிலைகளை செய்து நம் கோவில் தூணில் வைக்க உத்தரவிடுகிறேன். கண்டுபிடிக்க முடியறத கண்டுபிடிக்கிறது சாதாரண போலீஸ். ஆனா கண்டுபிடிக்க முடியாததை கண்டுபிடிக்கிறவன் தான் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இது எங்க பாஸ் அவர் வாயிலே போட்ட மியூசிக். Radio City 91.1 in Ragasiya Police, Bada Gopi 911.